Good morning, students. We are going to find out output voltage of this circuit. Okay, இந்த சர்க்கியூட்டில் வந்து ஆப்பாமில் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் ரெண்டுத்துலேயுமே வந்து இன்புட் வோல்டேஜ் இஸ் கிவன். ஸோ வி கேன் டேக் திஸ் ஆஸ் அ டிஃப்ரென்ஷியேட்டர்னு டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னு எடுக்கலாம், இல்லை சப்ராக்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு சோர்ஸ் இருக்கிறதுனால ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் சூப்பர் பொசிஷன் தியரம். இப்போ சூப்பர் பொசிஷன் தியரமில் வி ஆர் கீப்பிங் at one time one source and we are going to find out the voltage. Okay va? So output voltage V0 ன்றது வந்து V01 plus V02 னு எடுக்கலாம். Okay, so V01 அப்படின்னா என்னன்னா V2 is made 0. So V02 அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா V1 is made 0. ஓகேங்களா? So first case, okay, V2 is made 0 அப்படின்னா எப்படி இருக்கும் ஈக்குவலன்ட் சர்க்யூட்னா நார்மல் இட் லுக்ஸ் லைக் எ இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். கரெக்ட்? இந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து V1 மட்டும் இருக்கும், 5 kilo ohm. Here we'll have the 10 kilo ohm. Okay, and then we'll have ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா V01 is equal to, correct? So this is your output voltage V01. Okay, V2 is made 0. It acts like a inverting amplifier. V01 is equal to minus V1 into RF by R1. இது ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா -V1, இதோட ஃபீட்பேக் ரெசிஸ்டர் வேல்யூ 10 kilo ohm, ரெண்டுமே கிலோ ஓம்ஸில் இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கிறேன். இது வந்து 5 kilo ohm. ஓகே, ஸோ both gets cancelled. So what we get na V01 is equal to -2V1 கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது கிடைக்குது. அடுத்து வந்து what is V02? V1 வந்து 0 ஆக்கிக்கிறோம். V1 0 ஆக்குறோம் அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் எ V1 0 அப்படின்னா ஒரு கிரவுண்ட் பண்ணிடுவீங்க. இது வந்து நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் V02 is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னா V02 is equal to நான் இன்வெர்ட்டிங், அப்போ நெகட்டிவ் வராது. கரெக்டாக 1 + RF by R1 multiplied by, correct, the voltage at the point, இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ். ஓகே, இந்த பாயிண்டில் இருக்கிற வோல்டேஜ், இந்த பாயிண்ட் இருக்கிற வோல்டேஜ் let us take this as VBன்னு எடுக்கலாம். ஓகே, சும்மா ஒரு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இட் இஸ் நாட் V2, இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் தான் நம்ம எடுப்போம். இந்த வோல்டேஜ் வந்து VB. ஓகே, ஸோ now VB should be written in terms of V2. VB எப்படி எழுதலாம் in terms of V2 அப்படின்னா என்னோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி கன்சிடர் பண்ணோன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ளை கொடுக்குறோம் இல்லையா, இந்த இடத்துல தான் ஏதோ சப்ளை கொடுக்குறீங்க. இந்த க்ளோஸ் சர்க்யூட் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் சர்க்யூட் மாதிரி இருக்கும். ஓகே, பொட்டன்ஷியல் டிவைடர் எல்லாம் வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட். வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்டில் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் VB எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா this resistor divided by sum of these two resistor multiplied by V2. Okay, potential divider or voltage dividing rule apply பண்ணணும். ஓகே, அப்படி அப்ளை பண்ணும்போது VB எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இஃப் இட் இஸ் R3ன்னு எடுத்துக்கலாமா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை R2 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ வாட் வி கெட்டுன்னா R3 multiplied by VB is equal to R3 divided by, okay, R2 plus R3 multiplied by V2. இதுதான் பொட்டன்ஷியல் டிவைடர் ரூல். இப்போ R3 என்ன இருக்குது நமக்கு அப்படின்னா, R3ன்னா இது 1K, 1 divided by 5 + 1, எல்லாமே கிலோ ஓமில் இருக்கிறதுனால நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலை எதையுமே. ஓகேங்களா? ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கிறோம். ஸோ வாட் வி கெட் அப்படின்னா R3 வந்து 1, R2 வந்து 5 + 1 multiplied by V2 is equal to 1/6 V2. எது நமக்கு கிடைச்ச VB is 1/6 into V2. கரெக்டாக? ஸோ இந்த VB எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 1 + RF வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த ப்ராப்ளமில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். RF வந்து 10 kilo ohm, இது வந்து 5 kilo ohm. கரெக்டாக? ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை, 10 divided by 5. கரெக்டாக? மல்டிப்ளைட் பை VB என்ன இருக்குது, 1/6 into V2.
கரெக்ட். ஸோ 1/6 இன்ட்டு V2 இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 10/5 வந்து 2 2 + 1 3 3 இன்ட்டு 1/6 இன்ட்டு V2. ஓகே, ஸோ V02 will get this as V02 வந்து 1 + 2 correct into 1/6 into V2. So you'll get 3 into 1/6 into V2. So you'll get 2. 1/2 is nothing but 0.5 V2. அப்போ V02 வந்து நமக்கு 0.5 V2 கிடச்சிருக்கு. V01 வந்து இந்த ப்ராப்ளமில் -2V1 கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ஃபைனலி we can write this as V0 is equal to okay -2V1 ப்ளஸ் 0.5 V2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதில் வந்து நமக்கு V1 V2 சப்போஸ் கொடுத்துருந்தா we have to substitute, கொடுக்கலன்னா we have to take as it is. Okay, thank you all for watching this.